திருப்பூரில் அனைத்திறகு நூல் விலையும் 3 ரூபாய் அதிகரித்துள்ளதால் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடுவதாக ஏற்றுமதியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபதி. பூபதி, இந்த விலை உயர்வால என்னென்ன இழப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள்? அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் என்னவாக உள்ளது? வணக்கம். அதாவது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பின்னலாடை உற்பத்திக்கான பெயர் போன மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் திருப்பூரில் அந்த நூல் என்பது மிகவும் தவிர்க்க முடியாத அந்த பின்னலாடை உற்பத்திக்கு இருக்கக்கூடிய மூலப்பொருளாக உள்ள நிலையில் அதாவது காட்டன், அதாவது பஞ்சு தட்டுப்பாடு மற்றும் இப்போ தற்போது உள்ள சூழ்நிலையில் ஆர்டர்கள் வரத்தும் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் திடீரென்று, அதாவது கடந்த சில மாதங்களாக நூல் விலை உயர்வு இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் தற்போது 3 ரூபாய் நூல் விலையானது உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக, அதாவது இது எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்றால், முன்பே எடுத்திருப்பார்கள், அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட ஆர்டர்களுக்கு தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இவர்கள் தற்போது 3 ரூபாய் நூல் விலை உயர்த்திய நிலையில் அதாவது அவர்கள் குறைவாக ஆர்டர்கள் எடுத்த நிலையில் இந்த 3 ரூபாய்க்கான தொகையை அவர்கள் ஆர்டர் வாங்கியவர்களிடம் தர முடியாத சூழல் ஏற்படுகிறது. இதனால் பெருத்தளவு நஷ்டம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் அவர்கள் நூல் விலையை கருத்தில் கொண்டு அவர்கள் ஆர்டர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நிலையில் கடந்த முறையே அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதாவது மாதம் நூல் விலையை ஏற்றி இறக்காமல் ஒரு 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை நூல் விலையை நிர்ணயிக்க வேண்டும் என அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வைத்திருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த 3 ரூபாய் உயர்வு என்பது பின்னலாடை உற்பத்தியாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த நூல் விலையை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே இங்கிருக்கக்கூடிய பின்னலாடை உற்பத்தியாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபதி.